ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பாட்டில்னா சொரியாசிஸ் வெப்பாலை தைலம். சொரியாசிஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொரியாசிஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்கின்னில் படப்படையாக கொட்டும். அதாவது உங்களுக்கு தோல் உரிச்சிட்டு வரும், அப்படியே மீன் சதிர் மாதிரி உரித்து வெள்ளை வெள்ளையாக கொட்டும். அப்போ இந்த வெப்பாலை தைலம் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். ஆனால் முழுமையாக குணமாகாது. சொரியாசிஸ் நோய் முழுமையாக குணமாகாது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது தலையில் இருக்கும், முட்டியில் இருக்கும், உடம்புல எங்கே வேணாலும் வரும். இந்த சொரியாசிஸ் வந்துச்சுன்னா ஏன் இந்த சொரியாசிஸ் அதிகமாகுதுன்னா நம்ம சாப்பாடு மாதிரி தான் காரணம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் ரொம்ப ரொம்ப காரணம். சொரியாசிஸ் வந்த பேஷண்ட் முட்டை சாப்பிடவே கூடாது, அதையும் ஒயிட் சர்க்கரை சாப்பிடக்கூடாது. நான் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறேன். நான் டாக்டர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சொரியாசிஸ் இருந்தது. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் நெட்டில் தேடி பார்த்து அவங்களுக்காக படித்து சொன்ன விஷயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் குணமாயிருக்கு. முக்கியமாக முட்டை சாப்பிடக்கூடாது, வெள்ளை சர்க்கரை சாப்பிடவே கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது. சிக்கன் சாப்பிட்டோம்னா சொரியாசிஸ் அதிகமாகும், டபுள் ட்ரிபிள் ஆகும் சொரியாசிஸு. மட்டன் சாப்பிடக்கூடாது, மீன் அறவே சேர்த்துக்கவே கூடாது. அப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா ஆமாங்க. அதுலேயும் சிக்கன், முட்டை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மட்டனும் இன்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக பேக்டு ஃபுட்டு. நீங்கள் பேக்கிங் ஆகி வருது இல்லையா, சொரியாசிஸ் வரதுக்கு காரணம் பேக்கிங் ஆகி ரெடி டு ஈட்டுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு வரும் கடைகளில். ரெடிமேட் சப்பாத்தி, ப்ரெட்டு, மைதா மாவு ஐட்டங்கள் சொரியாசிஸை ரொம்ப அதிகப்படுத்தும். அதாவது ரெடி டு ஈட்டுன்னு சொல்லி பேக் பண்ணி வர ஃபுட்டும், மைதா மாவு, சர்க்கரை, ஒயிட் கலரில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே சொரியாசிஸை அதிகப்படுத்தும். எது சொரியாசிஸை கட்டுப்படுத்தும்னா சிறுதானியம். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சொரியாசிஸ் கட்டுப்படும். என்னோடய அனுபவத்தில் என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்தது தான் நான் சொல்கிறேன். சிறுதானியம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அது சொரியாசிஸை கட்டுப்படுத்தும். ஒயிட் சுகர் அதிகமாக்கிடும். அப்போ ஒயிட் சுகரே சேர்க்கக்கூடாதான்னா ஆமாம், கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஏன் இந்த சொரியாசிஸ் வருதுன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு எதிராக செயல்படும். உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு எதிராக செயல்படுறது தான் சொரியாசிஸ். அதாவது எல்லாருக்குமே தோல் 48 நாளைக்கு உரியுதுன்னா அவங்களுக்கு 10 நாள்லேயே தோல் உரிஞ்சு அப்படியே வெள்ளை வெள்ளையாக படப்படையாக அப்படியே மீன் செதில் மாதிரி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே தோல் உரியும், ஆனால் அவங்களுக்கு சீக்கிரம் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.